வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். விலங்குகளுக்கு நீதி கிடைக்குதா? அவங்க கிட்ட நாம கருணையா நடந்துக்கிறோமா? இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம ஆராய போறோம். இந்த விவாதத்துக்கு அடிப்படையா இருக்கிறது மதிப்பிற்குரிய பண்டித் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி எழுதிய நியாய் பசுவோं के साथ भी पढ़ता जाए என்ற ஹிந்தி புத்தகம்தான். அவரோட எழுத்துக்கள் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம எல்லாரும் நீதின்னு ஒரு விஷயத்த நம்புறோம் இல்லையா? ஆனா அந்த நீதி யாருக்கானதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மனுஷங்களுக்கு மட்டும்தானா? வாங்க, இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை தொடங்குவோம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். கருணை, நீதி மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமானதா? இல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே பொதுவானதா? இத பத்தி ஆச்சாரியாஜி என்ன சொல்றாருன்னு பாப்போம். பாருங்க, மத்தவங்களுக்கு உதவுறது, கருணை காட்டுறது இதெல்லாம் தான் மனுஷ குணம்னு சொல்றோம். ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த நல்ல குணத்தை எல்லாம் நம்ம மனுஷங்கக்குள்ள மட்டுமே வச்சுக்கிறோம். நம்ம இனத்தை தாண்டி யோசிக்கிறதே இல்ல. அங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. உண்மையில நம்ம இரக்கத்தை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிறதுக்கு பேரு நீதி இல்ல. அது ஒரு விதமான தப்பெண்ணம். நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். மத்த உயிரினங்களும் நம்மள மாதிரி இந்த உலகத்தோட குடிமக்கள் தான். அவங்களையும் நம்மள படைச்ச அதே சக்தி தான் படைச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கும் நீதி கிடைக்க உரிமை இருக்குதானே? உண்மையான நீதிங்கிறது மனுஷ இனத்தை தாண்டி எல்லா உயிர்களுக்கும் பொதுவா இருக்கணும். அப்படி இல்லனா அதுக்கு பேரு நீதியே கிடையாது. சரி, இந்த முரண்பாடு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாமா? குறிப்பா நமக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற வீட்டு விலங்குகள் விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம்? இந்த ஒப்பீடு ரொம்ப வலிமையானது. ஒரு பக்கம் நம்ம கலாச்சாரத்துல பசுவ கோமாதான் சொல்றோம், அண்ணியா பாக்குறோம், குடும்பத்துல ஒருத்தரா மதிக்கிறோம். ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? அது வெறும் பால் கொடுக்கற ஒரு மிஷினா மட்டும்தான் பார்க்கப்படுது. வயசானதும் இல்ல பால் கொடுக்கலன்னதும் உடனே தெருவுல விட்டுடுறோம். கொஞ்சம் கூட உணர்ச்சியோ இரக்கமோ இல்லாம நடந்துக்கிறோம். ஒருவேளை ஒரு விலங்க மெஷினாவே பார்த்தா கூட நாம தப்புதான் பண்றோம். யோசிச்சு பாருங்க, ஒரு மெஷினை நாம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோம், சரியா பராமரிக்கிறோம், பத்திரமா பாதுகாக்கிறோம். ஆனா இந்த அடிப்படை கவனிப்ப கூட அந்த அப்பாவி விலங்குகளுக்கு நாம கொடுக்கறதில்ல. இது எவ்வளவு பெரிய துரோகம்! அப்போ நமக்காக உழைக்கிற இந்த விலங்குகளுக்கு நாம என்ன செய்யணும்? அதுங்களுக்கு காயம் பட்டா ஓய்வு கொடுக்கணும், வயசான காலத்துல சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்கணும். அதுங்க சக்திக்கு மீறி வேலை வாங்கக்கூடாது. நம்ம குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு மரியாதையோட நடத்தணும். எல்லாத்துக்கும் மேல வயசான விலங்குகளை கறிக்கடைக்கு விக்கிறது நாம செய்யற மிகப்பெரிய துரோகம். இப்போ நம்மளோட ஆடம்பரத்துக்கும் அழகுக்கும் பின்னால மறைஞ்சிருக்கிற விலைய பத்தி பாப்போம். நம்மளோட சின்ன சின்ன தீர்வுகள் எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. உதாரணத்துக்கு பட்டுப்புடவையோட கதையை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பட்டுப்புழு ஆசையா தனக்கு ஒரு கூட்ட, அதாவது ஒரு வீட்டை கட்டுது. ஆனா அடுத்த கணமே அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த உயிரை கொதிக்கிற தண்ணியில போட்டுடுறாங்க. எதுக்கு? நம்ம கட்டுறதுக்காக பளபளப்பான ஒரு நூல் கிடைக்கணும்னு. எவ்வளவு கொடூரமான விஷயம் இது! இந்த வார்த்தைகள் நம்ம மனசுல ஆழமா பதியணும். ரத்தம் தோய்ந்த பட்டாடைகளை அணிவது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, அது வெக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஆடம்பரத்துக்கு பின்னால இவ்வளவு வன்முறை இருக்கிறத இது தெளிவா காட்டுது. மத்த ஆடம்பர பொருட்களை பாருங்களே. கஸ்தூரி வாசனை திரவியம், அதுக்காக ஒரு மானைய கொல்றாங்க. முத்துக்கள், அதுக்காக சிப்பிகளை ஆசிட்ல போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. லெதர் பொருட்கள், எண்ணவே முடியாத அளவுக்கு விலங்குகளை கொன்னாதான் கிடைக்குது. ஃபர் கோட்டுகள், அழகான நரிகளையும் சீல்களையும் வேட்டையாடி கொள்றாங்க. நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு ரத்த கதை இருக்கு. நாம எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இந்த மாதிரி பொருட்களை நாம வாங்கறதால தான் இந்த கொடுமைக்கான தேவை உருவாகுது. அப்போ இந்த வன்முறைக்கு நாமளும் ஒரு வகையில பங்குதாரராகிடுறோம் இல்லையா? நம்மளோட தேவைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் உயிர்களை ஒரு பொருளா பாக்குற இந்த மனநிலை அது விலங்குகளோட மட்டும் நின்னுடுச்சா? பதில் ரொம்பவே அதிர்ச்சியானது. ஆமாம், வெளியழகு மேல நமக்கு இருக்கிற அதே ஆசை நம்ம மனுஷ இனத்துக்கே, குறிப்பா பெண்களுக்கு கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத கொடுமைகளை செஞ்சிருக்கு. இந்த ஸ்லைட்ல பாக்குறது அழகுன்ற பேர்ல உலகம் முழுக்க நடந்த சில கொடூரமான சம்பிரதாயங்கள் தான். சீனால சின்ன பொண்ணுங்களோட கால்களை உடைச்சு சின்னதாக்குனாங்க. பர்மால கழுத்துல வளையங்களை மாட்டி நீளமாக்குனாங்க. ஆப்பிரிக்கால உதடுகளை மரத்தால பிளந்தாங்க. இது எல்லாமே அழகுன்ற ஒரு மாயைக்காக நடத்தப்பட்ட வன்முறைகள்.
அழகுக்கு ஒரு கற்பனையான அளவுகோலை வச்சுக்கிட்டு அத அடையணும்னு தலைமுறையா பெண்கள் சொல்ல முடியாத வழிய அனுபவிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல மனுஷங்களுக்குள்ள இருந்த இரக்க குணம் செத்து போயிருச்சு. ஒரு செயற்கையான விஷயத்துக்காக மனுஷநேயத்தையே மறந்துட்டாங்க. இந்த கொடூரமான பழக்கம் அந்த காலத்துல மனுஷங்க கிட்ட இருந்தது. இப்போ அது விலங்குகள் மேல திரும்பியிருக்கு. இன்னிக்கும் அழகுன்ற பேர்ல, ஆனா ரொம்ப மறைமுகமா இந்த கொடுமை எப்படி தொடருதுன்னு பாப்போம். ஆமா, ஒரு காலத்துல மனுஷங்க பட்ட கஷ்டம் இன்னைக்கு அழகு சாதன பொருட்கள் சோதனைக்காக அப்பாவி விலங்குகள் மேல திணிக்கப்படுது. அதே மனநிலை, அதே கொடுமை, ஆனா பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வேற. இந்த அட்டவணைய பாருங்க. அழகு சாதன பொருட்களுக்காக விலங்குகளுக்கு என்னவெல்லாம் செய்றாங்கன்னு. பெர்ஃப்யூம்களுக்காக புனுகு பூனைகளை சித்திரவதை செய்றாங்க. ஷாம்பூ டெஸ்டுக்காக முயல்களோட கண்களை எரிக்கிறாங்க. லோஷன்ஸ்க்காக விலங்குகளோட தோலை உரிக்கிறாங்க. இது எல்லாமே அழகுங்கிற ஒரு வார்த்தைக்காக நடக்கிற சொல்ல முடியாத கொடுமைகள். சில கணக்கெடுப்புகள் படி ஒவ்வொரு வருஷமும் உலக அளவுல பில்லியன் கணக்கான விலங்குகள் இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் சோதனைக்காக துன்பப்பட்டு சாகுதாம். பில்லியன் கணக்குல. யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணிக்கை நம்ம மனசாட்சிய உழுக்குது இல்லையா? இப்போ இந்த கேள்வியை கேளுங்க. இவ்ளோ உயிர்களோட துன்பத்திலிருந்து உருவாகிற ஒரு அழகு, அது நிஜமாவே அழகுதானா? அப்போ நம்ம முன்னாடி 2 வழி இருக்கு. ஒன்னு, ஃபேஷன் காஸ்மெட்டிக்ஸ்னு வெளித்தோற்றத்தை நம்பி இருக்கிற அழகு. இது நிலையானதில்ல, இதுக்காக நிறைய கொடுமைகள் நடக்குது. இன்னொன்னு, நம்ம குணம், நம்மளோட நல்ல பண்புகளை அடிப்படையா வச்சிருக்கிற உள்ளார்ந்த அழகு. இது கருணை மூலமா வளருது, என்னைக்கும் நிலைச்சு நிக்கும். அது உள்ள இருந்து வர்ற ஒரு பிரகாசம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? கொடுமை செஞ்சு நம்ம உடம்ப அலங்கரிக்கிறது ஒரு குழந்தைத்தனமான வேலை. உண்மையான அழகுங்கிறது இயற்கையா நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு. அத நாம ஆரோக்கியம், தூய்மை, கருணை மூலமா இன்னும் மெருகேத்தலாம். செயற்கையான தீங்கு விளைவிக்கிற பொருட்கள்ல உண்மையான அழகில்ல. இந்த மேற்கோள் ஒரு சக்தி வாய்ந்த உண்மைய சொல்லுது. நம்மளோட கனிவான குணமும் மென்மையான சுபாவமும் தான் மத்தவங்கள ஈர்க்கும். எந்த ஒரு காஸ்மெட்டிக் பொருளை விடவும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மளோட செயல்கள்ல இருக்கிற அழகுதான் உண்மையான அழகு. இறுதியா இந்த ஆய்வோட மையக்கருத்து இதுதான். உண்மையான அழகுன்றது நாம என்ன உடை போடுறோம், பார்க்க எப்படி இருக்கோங்கிறதுல இல்ல. அது எல்லா உயிரினங்கள் கிட்டயும் நாம எவ்வளவு இரக்கம் காட்டுறோங்கிறதுல தான் இருக்கு. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விவாதத்தை நிறைவு செய்வோம். நன்றி.